யோ மார்வெல், என்னையா சம்மந்தம் இல்லாத டைமில் டூம்ஸ்டே ட்ரெய்லர் அப்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாம் கைஸ், மார்வெல் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரெய்லரை விட்டுருந்தாங்க. இந்த ட்ரெய்லரில் மார்வெல் பல முக்கியமான விஷயங்களை காட்டியிருக்காங்க. முக்கியமாக டாக்டர் டூமை காட்டியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரெய்லரை தான் பிரேக் டவுன் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நமிகாஸ் சினிமாட்டிக்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் ஷாட் எக்ஸ்மென் யூனிவர்ஸை தான் காட்டியிருக்காங்க. அந்த ஷாட்டில் சேவியர் ஸ்கூலோட அந்த போட் கீழே விழுந்து கிடக்கு. அங்கே ஒரு ஃபைட்டே நடந்து முடிஞ்சிருக்குன்றத தெளிவாகவே காட்டியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சேவியர் விண்டோ வழியை வெளியே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்பதான் இப்போ நடக்க இருக்கிறது யாராலையும் மாற்ற முடியாமல் போகலாம். இந்த நாள் முடிகிறதுக்குள்ள மனசாட்சி ஒழுக்குற ஒரு முடிவு எடுக்கணும்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்கும். ஐ திங்க் அது டாக்டர் டூமோட வாய்ஸாக தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தமிழ் டப்பிங்கில் அயன்மேன் அதாவது ஆர்டிஜேக்கு வாய்ஸ் கொடுத்தவர் தான் மேபி இந்த இடத்துல டப்பிங் பேசியிருக்கணும். ஏன்னா இது அயன்மேன் தமிழ் டப்பிங்கில் போல்டாக பேசின மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் சொல்கிறேன், மேபி அது டாக்டர் டூமோட வாய்ஸாக தான் இருக்கணும்னு. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேவியர் விண்டோக்கு வெளியே ஒரு எக்ஸ்ப்ளோஷனை பார்க்குறாரு. அதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சாதாரண எக்ஸ்ப்ளோஷனாக இருக்காது, ஒரு சன்னே எக்ஸ்ப்ளோர் ஆகுற மாதிரி இருக்கும். மேபி ஒரு வேர்ல்டே எக்ஸ்மென் யூனிவர்ஸுக்கு பக்கத்தில் வந்து அழிகிற மாதிரி காட்டுவாங்க போல. இந்த அழிகிற வேல் வந்து டோபி மேக்கியர் ஸ்பைடர்மேனோட வேல்டாக தான் இருக்கணும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது எக்ஸ்மென் வேல் கூட டோபி மேக்கியரோட வேல்ட் மோத வந்ததை நம்ம எக்ஸ்மென் எல்லாரும் சேர்ந்து தான் அழிச்சிருக்கணும்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த டைமில் ப்ரொஃபசர் எக்ஸ் தன்னோட கையை வச்சு முகத்தை கவர் பண்ணாலும் அவரோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடாக இருக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெய்லரோட இந்த ஷாட்லேயுமே மெக்னட்டோட கை மேலே கையை வச்சு அழுகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. ஏன்னா அவர் எப்படி தான் அவரோட யூனிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தாலும் இன்னொரு யூனிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் அழுகிற மாதிரி காட்டியிருக்காங்க போல. அப்புறம் தான் டாக்டர் டூமை காட்டுறாங்க. சூப்பர் ஹீரோ லேர்னிங் பொசிஷனில் இருக்காரு. அண்ட் இவர் ஒரு டேமேஜ் ஆன ஒரு இடத்துல தான் நிற்கிறாரு. நிறைய பேர் அது லேட்வேரியாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அது வாய்டாக இருக்கும்னு தான் தோணுது. அதுக்கு அடுத்த சீனில் எர்த் 616ஓட அவெஞ்சர்ஸ் டவரை காட்டுறாங்க. அவெஞ்சர்ஸ் டவரை கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இது சென்ட்ரியோட புது வாட்ச் டவராக தான் மாறி இருக்கு. புது அவெஞ்சர்ஸ் லோகோவை தெளிவாகவே காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட தோருமே வராரு. இந்த இடத்துல தோரோட ஒரு ஸ்பீச் போகிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என் வாழ்நாளில் பல வீரர்களோட சண்டைக்கு போயிருக்கேன். நம்ம எல்லாரையும் விட பலசாலியாக இருந்தாலும் அவங்க எல்லாம் போரில் செத்து போனாங்க அப்படின்னு ஒரு பயத்தோட சொல்லுவார். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஓல்டு அவெஞ்சர்ஸ் அண்ட் நியூ அவெஞ்சர்ஸ் எல்லாரும் இருப்பாங்க. இங்கே ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த போட்டில் மல்டிவர்ஸ் எப்படி கொலாப்ஸ் ஆக போகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போட்டில் 3 யூனிவர்ஸ் எப்படி மெர்ஜ் ஆக வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறத விசுவலாகவே காட்டியிருக்காங்க. அதாவது எக்ஸ்மென் யூனிவர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் யூனிவர்ஸ் அண்ட் மோர் லைக்லி எர்த் 616 இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 3 யூனிவர்ஸ் இப்போதைக்கு ஒன்றா இன்கர்ஷன் ஆக போகுது. அண்ட் இங்கே என்மேன் அண்ட் சாம் வில்சன் ஒன்றா இருக்காங்க. அதாவது ஓல்டு அவெஞ்சர்ஸ் டீமில் என்மேன் இருக்க தான் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க. பாசிபிளி இங்கே ஒரு சண்டே நடந்திருக்கணும். இந்த சண்டைக்கு அப்புறம் தான் தோர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் கூட வந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் ஸ்பீச் பண்ணணும். மோர் லைக்லி இவங்க எல்லாரையும் தோர் தான் லீட் பண்ணுவார் போல. இங்கே ஒரு டைமருமே இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. மேபி அது டூம்ஸ்டே க்ளோக்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே நம்ம பிளாக் பேந்தர் அண்ட் நேமரை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் ஏதோ ஒரு இடத்துல கூடியிருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது பாசிபிளாக ஓசியனுக்கு நடுவுலையா தான் இருக்கணும். ஏன்னா நேமருக்கு வாட்டரில் தான் அதிகமான பவர். இங்கே அந்த கடல் பிரிஞ்சிருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே தான் அந்த மீட்டிங் நடக்கணும். அதனால தான் பிளாக் பேந்தராக இருக்கிற ஷியூரி அவெஞ்சர்ஸ் கூட வந்து நேமர்கிட்ட பேச வந்திருக்காங்க போல. அந்த கடலை யார் பிரிச்சாங்கன்னு தெரியல, படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். இங்கே ஷூரியோட அப்டேட் பிளாக் பேந்தர் ஷூட்டை காட்டியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. மாஸ்க்லேயே ப்ளூ கலர் டிண்ட் இருக்கிறத நோட் பண்ண முடியுது. மேபி நேமரோட டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் உருவாக்கி இருக்கணும்னு நினைச்சேன். பட் இங்கே நேமரோட டீம் அவெஞ்சர்ஸ் கூட சண்டைக்கு நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஒருவேளை அவெஞ்சர்ஸ் பேச்சை கேட்காம பிளாக் பேந்தர் 2ல மாதிரி வில்லன் ரோல் பண்ணுவாரோ? ஏன்னா ட்ரைலர்லேயே அவெஞ்சர்ஸ் எல்லாரும் நேமர் டீமோடவே ஃபைட் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ மேபி நேமர் ஒரு வில்லன் ரோல் தான் பண்ணுவார் போல. இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூ அவெஞ்சர்ஸ் அதாவது தண்டர் போல்ட் டீம் இருக்காங்க. அங்கே தான் நியூ ஃபால்கனுமே இருக்காரு. அதே மாதிரி ரைட் சைடில் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் நிற்கிறாங்க. அங்கேயே எம்பாக்கும் அவருக்கு முன்னாடியே அட்டோமாவும் நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதுக்கு அடுத்த சீனே தோர் வெர்சஸ் டூம் ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் தோர் பயங்கர
பயங்கர மாசாவே ஒரு இடத்துல இறங்குறாரு. மேபி ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாய்டாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தோர் இறங்குற அந்த இடத்த உத்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆன நிறைய ஸ்டாச்சுவை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது என்னன்னு தெரியல, பட் தோருக்கு பக்கத்தில் சென்டினல்ஸோட ஹேண்டுமே உடஞ்சிருக்கும். ஸோ சென்டினல்ஸோட ஃபைட் இங்கே தான் நடந்து முடிஞ்சிருக்கணும். இது வாய்டாக இல்லைன்னா மோர் லைக்லி எக்ஸ்மேனோட ஃபைட் லொக்கேஷனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்மேன் யூனிவர்ஸுக்கு அவெஞ்சர்ஸ் டீம் போய் சண்டை போடுறாங்க போல. இந்த ஷாட்டில் சைக்ளாப்ஸுக்கு பின்னாடி சென்டினல்ஸ் நடந்து போகிறத பார்க்க முடியும். அப்போதான் தோர் டூமை பார்த்து ஸ்லோ மோஷனில் போவார். அந்த டைமில் தான் நான் இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்களை இதோட ஒப்பிட்டா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவார். அப்படின்னா தோர் இது வரைக்கும் சண்டை போட்டவங்களை விடவும் பயங்கரமான ஆளாக டூம் இருக்காருன்னு சொல்லுவார் போல. அதை தொடர்ந்து சேவியர் மென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக உடையிறத உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி சாங்ஸி வெர்சஸ் கேம்பிட் ஃபைட்டை காட்டுறாங்க. அப்போ சைக்ளாப்ஸ் கண்ணில் கையை வச்சுக்கிட்டு வந்து பார்ப்பாரு. சைக்ளாப்ஸோட லுக் சூப்பராகவே இருக்குது, அதாவது காமிக் அக்யூரேட்டாக இருக்குது. அங்கேயே அந்த சாங்ஸி வெர்சஸ் கேம்பிட் ஃபைட் நடக்குது. ரெண்டு பேருமே ஹீரோஸ் தான், ஆனால் சண்டை போடுவாங்க. மேபி ஸ்டார்ட்ல எக்ஸ்மேன் ஒரு வேர்ல்டை அழிச்சிருப்பாங்க, அதே மாதிரி நம்ம வேர்ல்டையும் யாராவது அழிக்க வந்திருக்காங்க போலன்னு ஃபைட் பண்ணுறாங்களோ. ஷாங்சி வெர்சஸ் கேம்பிட் ஃபைட் நல்லாவே இருக்கு. அதுலேயும் ஷாங்சி அந்த டென்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்படியே அடுத்த சீனில் டிவி ஐடி கார்டை காட்டுறாங்க. அதில் லோக்கியோட பிக்சர் இருக்கும். அதை திருப்பி பார்க்குறது மேபி கேப்டன் அமெரிக்கா, அதாவது ஸ்டீவ் ராஜஸாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. வாய்ப்பு இருக்கு கைஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கி காட் ஆஃப் மல்டிவர்ஸாக இல்லாமல் இங்கே நார்மலாக டிவி ஏஜெண்டாக தான் இருப்பார். அதுவும் இல்லாமல் அவர் வருத்தப்படுற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல அவர் எதுக்காக வருத்தப்பட்ட மாதிரி இருக்கணும். அண்ட் பேக்ரவுண்டில் தோர் நம்ம இந்த போரில் ஜெயிக்கலைன்னா இதுவரைக்கும் பண்ண எல்லா தியாகமே வேஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இதில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவார். இந்த போரில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு எல்லா சண்டையை நிப்பாட்டிட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போ இந்த சீனில் எல்லா டீமுமே ஒன்றாகிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதாவது சூரியோட வகண்டன்ஸ் டீம், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ற மாதிரி காட்டியிருக்காங்க. இது நடக்கிற அதே டைமில் ஒப்போசிட்டில் எலேனா, சாம், மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், என்மேன் அண்ட் ஹேபி எல்லாரும் எக்ஸ்மென்ஷனுக்கு வந்திருக்காங்க. டேய் மகனே, இது அப்பா நீ எங்கடா இங்க? மேபி ஹேர்பியும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் கூட 616க்கு வந்திருக்கும் போல. இவங்க எல்லாரும் எக்ஸ்மேனை கன்வின்ஸ் பண்ண வந்திருக்காங்க போல. அங்கே எலேனா மிஸ்டிக்கை குறி வைக்க மிஸ்டிக் எலேனாவோட உருவத்தை எடுக்கிறா. ஸோ எலேனா வெர்சஸ் எலேனா ஃபைட் நடக்கத்தான் போகுது. அங்கே நம்ம மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் அவரோட கையை வச்சு சேமை தடுக்கிறாரு. இங்கே நீ சண்டைக்கு போகாத, எலேனா பார்த்துக்கட்டுன்னு தடுக்கிறாரு போல. அந்த ஃபைட் முடிஞ்சு எல்லா எக்ஸ்மேனையும் கன்வின்ஸ் பண்ண அப்புறம் தான் நம்ம ப்ரொஃபஸர் எக்ஸ் மெக்னோட்டோவை கன்வின்ஸ் பண்ணுறாரு போல. அதுக்கப்புறம் என்மேன் அவரோட பொண்ணுக்கு குட் பை சொல்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்காங்க. அப்படியே ஜானி இந்த பக்கம் அழுதுகிட்டே யாரையே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. மேபி அது பிராங்க்லின் ரிச்சர்டா இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் சூஸ்ட்ராம் சூரிக்கு பாய் சொல்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அப்படியே எக்ஸ்மென்ஷன் பக்கம் வந்தாங்கன்னா நம்ம கேம்பிட், கேப்டன் அமெரிக்கா, மிஸ்டிக், மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், ஷாங்சி இவங்க எல்லாருக்கும் நடுவில் வந்து அடிச்சு ஒரு ஸ்டெப் கொடுக்குறாரு. பட் பக்கத்தில் அந்த படிக்கட்டை பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லாமல் இருக்கும். இதுக்கப்புறம் தான் எக்ஸ்மென் வெர்சஸ் அவெஞ்சர்ஸ் ஃபைட் நடக்கும் போல. அண்ட் அந்த இடத்துல தான் சென்டினல்ஸ் மொத்த சேவியர் மென்ஷனை தரமட்டமாக்கி இருக்கணும். அங்கே தான் மேபி தோர் வெர்சஸ் டாக்டர் டூம் ஃபைட் நடக்கும் போல. அதுக்கப்புறம் தான் நேமார் வெர்சஸ் அவெஞ்சர்ஸ் ஃபைட்டை காட்டியிருக்காங்க. அப்பதான் தோர் இந்த போர்லேருந்து நம்ம மீண்டு வந்தோம்னா பிரதர் அண்ட் சிஸ்டராக வாழுவோம்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் இன்ஃபினிட்டி வார் மூவியில் காட்டின மாதிரி தோர் ஸ்டோம் பிரேக்கரை வச்சுட்டு டூம் அடிக்க வருவார். அதை டூம் ஈஸியாகவே 2 ஃபிங்கர்ஸை வச்சு தடுக்கிற மாதிரியும் தோர் ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணியும் டூம் ஒரு இன்ச்சு கூட நகராத மாதிரியும் காட்டுவாங்க. டூம் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ண வராங்க போல. குறிப்பாக அங்கே ஒன்று சொல்லியே ஆகணும், டூமோட மாஸ் காமிக் அக்யூரேட்டாக மாஸாகவே இருக்குது. நாம் இந்த போரில் ஜெயிக்கணும்னு ஒரு மிராக்கிள் நடந்தே ஆகணும்னு சொல்லும் போதே அவர் ஒரு ஷிப்பில் நடந்து வர மாதிரி காட்டியிருக்காங்க. அவரோட லெஃப்ட் ஹேண்டில் உடஞ்சி போன மியால்நீரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ எப்படி இருக்க நண்பான்னு ஒரு சவுண்ட் கேட்க திடீர்னு திரும்பி பார்த்து இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினச்சி மியால்நீரை நீட்டி அது ஸ்டீவ் தானான்னு செக் பண்ணி பார்ப்பாரு. ஒருவேளை லோக்கியா இருக்குன்னு நினச்சிருப்பாரோ. அதுக்கப்புறம் ஸ்டீவ் ராஜஸ் மியால்நீரை தூக்குற மாதிரியும் அதை ஆச்சரியத்தோட தோர் பார்க்குற மாதிரியும் காட்டி ட்ரெய்லரை முடிச்சிருக்காங்க. ஸோ ஓவராலாக ட்ரெய்லர் மாசாவே இருக்குது. தோரையும் மாசாவே காட்டியிருக்காங்க. அதை விடவும் டூம் கேரக்டரை மாசாவே காட்டியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானோ ஆலில் போட்டு போங்க.